திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதி, பிறகு திருக்கதவம் அடைதல், பிறகு திருக்கதவம் திறத்தல், பிறகு திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா தேவி அம்மையார், வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றையே, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லும் பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்த்த திருவாளி அமுத, மருவு புருடோத்தமர், சேதராய மூல, மண்ணும் தெரும் ஆளவாயா, ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிகீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர், மெய்யுணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராய அடிகளா, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவத்திரு பூங்கொடி ஐயா அவர்கள், வாங்க ஐயா. நம்ம திருச்சிற்றம்பலம். அற்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் ஆம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் முய்ய, இருட்கடவுண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈண்டால் தான் திருபடியும் எனவும் கூடி, தெற்கலைஞர் ஞானக்கண் அரசும் சென்று செஞ்சடைவார் வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி விஜயா கைலை அம்மா அவர்கள், வாங்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கான், அருமால் உற்று விண்ணை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே, திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே, சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிட்டம்னா ஐயா, திருச்சிட்டம்னா சிவாயனம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிம்மா சிவபெருமான் சிவசிவா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார். வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. முந்திய முதல் நடு இறுதியுங்கானாய் மூவரும் அருகில் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரலியும் நீயும் நின்னடியா பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே செந்தழல் பொழில் திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை ஊரை கோவிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாளாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றியா. அருமை 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 அருமை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மூழ்கி பாட முடியுமா தேவியம்மா? ஐயா திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க ஐயா. பாடுறங்க ஐயா. சிவபெருமணி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தராகி அரும்போ கொங்கு ஆபத்தை உழைத்து மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போட் மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே விது பெரினல் விளக்கு தூபம் விரிநாளிடவனார்க்கு கரும்பில் கடவுள் விரட்டனாரே விரும்பினல் விளக்கு விரிநாளிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுள் வீரட்டனாரே. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு களம் கொடுத்த இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் ஒன்றிணைத்து சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல திருவருளுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு எழுத்தறிவித்து உலகத்தை காண்பித்து கொடுத்து காரிய குருவாகவும் பிறகு அதற்கு காரணமாக இருந்த இந்த வினைக்கு காரணமாக இருந்த காரண குருவாகவும் இந்த காரியத்திற்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த உலகம் மாயை நிலையில்லாதது என்கிற அறிவை நமக்கு கொடுத்து
நம்மை மடம் மாற்றம் செய்து புருவ நடுவில் கொண்டு வந்து சேர்த்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து அந்த வாழும்போதே திருவடி பேரை கொண்டு வந்து கொடுத்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் குருநாதருக்கு சமர்ப்பித்து நம்முடைய நிகழ்ச்சியுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிகள் இனிதன் நுழைவோம். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. இந்த உயிருக்கு அறிவு கிடையாது. உயிருக்கு ஒருபோதும் அறிவு கிடையாது. காட்டு வித்தால் மட்டும்தான் காண்பிக்கும், பார்க்கும். அதே மாதிரி ஊட்டு வித்தால் மட்டும் அது உண்ணும். வேற என்ன பண்ண? உயிருக்கு அறிவு கிடையாது. சுட்டி காண்பித்தால் மட்டும்தான் அறிவு. அப்போ உயிருக்கு சார்ந்ததின் வண்ணம் அப்படி சொல்லுவாங்க. ஆன்மா சார்ந்தது. யாரு கூட சேர்றமோ அவங்க புத்தி, அவங்களுடைய வினை நமக்கு என்ன பண்ணும்? அப்படியே பழக்கத்துல வந்துடும். அப்ப யாரு கூட சேரணும்ன்றது முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மா சார்ந்ததின் வண்ணம் சித்தாந்தம் முடிகிற இடம் இதுதான். நம்ம எங்க கொண்டு போய் நம்மளை சேர்த்துக்கிறோம், மனசு லேசா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்மளை எங்க லேசா வச்சுப்பாங்க, நம்மளுக்கு அழுத்தம் தரக்கூடிய இடம், நம்மளுக்கு மனசுக்கு அழுத்தம் தரக்கூடிய இடத்துல நம்ம சேரக்கூடாது. நமக்கு மனசுக்கு அழுத்தம் தரக்கூடிய இடத்துல நம்ம சேரக்கூடாது. அதான் சேருமிடம் சேர்ந்து சேரணும். சேருமிடம் சேர்ந்து சேரணும். அந்த ஒரு கலையை நம்ம கத்துக்கணும்னா அடியார் நடுவில் இருக்கிற பெரிய கலையை நம்ம கத்துக்கணும். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அடியார் விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா அடியார் நடுவில் இருக்கும் அருளை நம்ம வாங்கிக்கணும். அத உத்தமர்கள், இந்த திருவேடம் தரித்தவர்களுடைய கூட இருக்கணும் நமக்கு. அதே மாதிரி தபம் பண்றவங்க, தவசீலர்கள், அப்படி சாமி கிட்ட கேட்டு வரம் வாங்கி அவங்க கூட எப்பவுமே தொடர்புல வச்சுக்கணும். நல்ல தொடர்பு நமக்கு வேணும். அப்ப இந்த உயிருக்கு அறிவித்தால் மட்டுமே அறியும், இல்லைன்னா அறியாது. ரெண்டும் கட்டம். உயிரோட நிலைமை இதுதான். ஒண்ணு பாசத்துல இருக்கணும், இல்லைன்னா பதி பக்கம் இருக்கணும். பதியும் வேணும், பாசமும் வேணும். உயிரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதியும் வேணும், பாசமும் வேணும். இது அதுக்கு உடம்பும் வேணும், மனசும் வேணும், மாயையும் வேணும். இது மூணுத்தையும் வச்சுதான் அது வண்டியை ஓட்டணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கிருந்து சார்ஜும் எடுக்கணும். எங்கிருந்து? பதிக்கிட்ட இருந்து மின்சாரத்தை கடன் வாங்க. அதை வாங்கிதான் இங்க இது மூணுத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அதான் ரெண்டும் கட்டாது. அதுக்கு பஸ்ன்னு பேரு. இந்த உயிரறிவு பெறத்துக்கு தான் இவ்வளோ. அப்போ அதனாலதான் அந்த உயிர் எது கூட சேருதோ அவங்களுடைய புத்தி நம்மளுக்கு வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையா நம்ம என்ன பண்ணணும்? கூடுமானவர்களும் நம்மள லேசா வச்சுக்கிறவங்க, நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா பேசுறவங்க கூட நம்ம மனசு வச்சுக்கணும். அவங்க கூட தொடர்ந்து நம்ம பேசணும். ஏன்னா எக்காரணம் கூட நெகட்டிவ் வராது. அவங்க கூட தான் நம்ம தொடர்பு வச்சுக்கணும். அப்படி தொடர்பு வச்சுக்கணும் போது நம்மளுக்கு லேசான மனம் கிடைக்கும். அடுத்து நமக்கு என்னென்ன ஒரு வழி கிடைக்கும், ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்படும். அதுதான் ஆன்மா சார்ந்ததின் ஒண்ணும் சொல்றது. சரி, அறிவித்தால் அறியக்கூடியதுதான் அந்த உயிர். அப்ப அறிவிக்கிறவங்க யாரு? அதான் குரு. மனமே குரு. அந்த உத்தமமான அந்த குருவர்களை நம்ம கேட்டு பெறணும். கேட்டு பெற்று அவர் காரியத்துக்கும் இல்லாம காரணத்துக்கும் இல்லாம காரணத்துக்கு அப்பாற்பட்ட, உடலுக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டு போயிடுவார். உங்க உடம்புக்கு அவரு அந்த உடம்புக்கு அதுக்கு பாத்தியது கிடையாது. அவர் மனசும் அவருக்கு பாத்தியது கிடையாது. இது ரெண்டுத்தையும் கடந்து உயிருக்கு மட்டும் பாத்தியதே நிற்பார். உயிரறிவுக்கு. அப்படிப்பட்ட குரு தான் சிவகுரு. இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சு தருவார். அதாவது முக்தி நெறிய தொட்டு காண்பிக்கிறதுக்கு வர்றவருக்கு பேர் தான் சிவகுருன்னு பேர். சிவனை காண்பித்து கொடுப்பதால அவருக்கு சிவகுருன்னு பேரு. சிவனுக்கு குரு கிடையாது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குருவரில் நம்ம பணிஞ்சிருவோம். பணிஞ்சோம்னா நிச்சயம் நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துருவாங்க. அதை நம்பணும். நம்புனா தான் அது நடக்கும். நம்பலன்னா அது நடக்காது. நம்புனா நமச்சிவாயம். ஆமா, நம்பணும். நம்ம கடை தேடி என்ன பண்ணுவாரு? சாமி கொண்டு போய் சேர்த்துருவாரு. அப்ப குருவரில் நம்ம வேண்டி பெறணும். அப்படிப்பட்ட குருவல் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆமா, அதனாலதான் எக்காரணத்து கொண்டும் குருவை மட்டும் என்ன பண்ணக்கூடாது? புறந்தள்ளவோ பகைக்கவோ எள்ளி நகையாடவோ கூடாது. அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். அவர் பிடிச்சிக்கிட்டே போகணும். அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகும்போது என்ன ஆயிடும்? அவர் அனுபவப்படுத்துறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்காரணத்து கொண்டும் நம்ம உடைமையிலையோ நம்முடைய உரிமையிலையோ அவர் கையெடுக்கவே மாட்டார். ஒரு நல்ல குருநாதர் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதையும் எதிர்பார்க்க மாட்டார். எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்ல குரு. அவர் தான் ஆத்மாவை அறிவிக்க வந்தவர். மிஞ்சி மிஞ்சி பண்ண மிச்சம் சாப்பிட்டீங்கன்னா போதும்.
வேற எதுவுமே வேண்டாம். அவர் சாப்பிட்ட மிச்சம் பருக்க எச்சில் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா போதும். அப்படிப்பட்ட அடியாருக்கு சாப்பாடு போட்டாலே போதும். வேற எதுவுமே வேணாம். சோறு, அந்த இது, இல்லைன்னா உடுத்த உடை. உடுத்த உடை, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அவர் சாப்பிட்ட எச்சில். இது 3ம் பண்ணாலே மிகப்பெரிய தீட்சைக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல அடியார், சத்தியத்தை தெரிஞ்சவர், சத்தான விஷயத்தை தெரிஞ்சவர் அவர். அவருக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். 1000 பேருக்கு இப்போ மகா பெரியவர் வராருன்னா அவருக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. ஒரு ஆன்மா தான், ஒரு ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டா, ஏன்னா அவங்க ஆத்ம ஞானம் பெற்றவர்கள். ஒரு ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் சாப்பாடு போட்டீங்கன்னா 1000 சிவனடியாருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. ஆத்ம ஞானம் பெறாதவர்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு ஜீவகாரண்யம், அவ்வளவுதான். அப்ப ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கும், அத உயிரறிவு பெற்றவர்களுக்கும் உயிரறிவு பெறாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் வேடம் தரிச்சிருக்கலாம். எல்லாருமே வேடம் தரிச்சிருக்கலாம். திருநீர் பூசிருக்கலாம், ருத்ராட்சம் போட்டிருக்கலாம், விலையுயர்ந்த மாலைகள் எல்லாம் போட்டிருக்கலாம், ஏன் கழுத்து ஃபுல்லா ருத்ராட்சம் போட்டிருக்கலாம், தலை ஃபுல்லா சுத்தி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க ஆத்ம அனுபவம் பெற்றார்களான்றதுதான் சந்தேகம். அப்ப ஆத்ம அனுபூதி பெற்றவர்களுக்கும் ஆத்மாவை தெரிஞ்சவங்களுக்கும் ஆத்மாவை தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. உயிரறிவு பெற்றவர்களுக்கும், தமிழ்ல சொல்றேன், உயிரறிவு பெற்றவர்களுக்கும் உயிரறிவு பெறாதவர்களுக்கும். சரி, இந்த உயிரறிவு பெறுதல்னா என்ன? எனக்கு வலிக்கிற மாதிரி தான் உனக்கு வலிக்கும், எனக்கு பசிக்கிற மாதிரி தான் உனக்கு பசிக்கும், எனக்கு வலி வேதனை இருக்க மாதிரி தான் உனக்கு இருக்கும்னு எப்போ ஒரு உயிர் உணர்ந்துருச்சோ அதான் உயிரறிவு. அதுக்கு ஜீவகாருண்யம்னு பேரு. அப்போ எப்போ தன்னுடைய உயிர் வலி வேதனையை உணர்ந்து எதிராளிக்கும் அது இருக்குன்னு உணர்ந்து, நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், எல்லா உயிரையும் சமமா பாக்குற அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அந்த ஜீவகாருண்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே நிச்சயம் வாந்தி தான் வரும். நான்வெஜ்ஜை பார்த்த உடனே வாந்தி தான் வரும். அப்படியே கொமட்டணும், உள்ள இருந்து அப்படியே கொமட்டிக்கணும், வாந்தி மாதிரி வரும், வாந்தி வர மாதிரி வரணும். அதுதான் உண்மையான ஜீவகாருண்யம். உண்மையான ஜீவகாருண்யம் அதான். அப்ப உயிரறிவு பெற்று விட்டீர்கள்ன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, எந்த மாமிசமும் உங்க உடம்பு ஏத்துக்காது, எந்த மச்ச மாமிசமும் உடம்பு ஏத்துக்காது. இயல்பாவே அதுல விட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, வெளியே வந்துடுவீங்க. அப்ப எது வரைக்கும் அந்த ஜீவகாருண்யம் வேலை செய்யாத வரைக்கும் மிருக நிலை வேலை செய்யும். நல்லா மூக்க பிடிக்க அந்த வாசனை வந்த உடனே மூக்கு எச்சில் சுரக்க ஆரம்பிச்சுன்னா அப்படிலாம் போயிடும். அப்போ இந்த உயிரறிவு பெறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். அப்போ நம்ம ஆரம்பத்துல மிருக நிலையில இருந்து மனித நிலைக்கு வந்து அப்புறம் தெய்வ நிலைக்கு வரும்போது ஜீவகாருண்யம் நம்மளுக்கு என்ன பண்ணிடுது? அதான் மனுஷனை மதிக்கிறானா பாருன்னு சொல்றாங்கல்ல. சுயமரியாதை எல்லாம் எதுக்கு வந்ததுன்னா, மிருக நிலையில இருந்து மனித நிலைக்கு வந்த பிறகு சுயமரியாதை இயக்கங்கள்லாம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் தெய்வ நிலையை சுட்டி காண்பிக்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தெய்வ நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இறை நிலைன்னு ஒண்ணு இருக்குது. இது ஆன்மீகத்துல படிநிலை. கடவுள் இல்லைன்னு சொல்றவனும் ஒரு படியில தான் இருக்கிறான், கடவுள் இருக்குன்னு சொல்றவனும் ஒரு படியில தான் இருக்கிறான். அப்போ இந்த உயிர் அறிவை பெறதுக்கு தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், நீ சக உயிர், அவ்வளவுதான். அப்புறம் ஆணு பெண்ணு அழியெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், பால் ஒண்ணுச்சு அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இந்த அடிப்படை பேசிக் தெரிஞ்சுக்கினா தான் அவங்க சிவனடியார். இந்த ஒரு ஜீவகாரணி கூட இல்லைன்னா அவங்க சிவனடியாருக்கு அவங்க அவங்க மனுஷனே சேர்த்து கிடையாது. அவங்க முதல்ல அந்த அந்த ருத்ராட்சம் போறது கூட அவங்க கஷ்டம் தான் படணும். இது கூட இல்லைன்னா அப்புறம் எப்படி அவங்க சிவனடியார மாற முடியும்? குறைஞ்சபட்சம் ஜீவகாருண்யம், எவ்வுயிரையும் தம்முயிர் போல் மதிக்கிற அந்த அந்த ஒரு எல்லைக்கு வந்துட்டாலே அதுவே சிவனடியாருக்கு உண்டான ஒரு பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் அது. அவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும், சிவனடியாரா பார்க்கணும். அவங்களுக்கு தான் நம்ம சோறு போடணும். உயிர் பக்கம் பெற்றவர்கள், பண்பு நிறைந்தவர்கள், அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, ரொம்ப கஷ்டம். அப்போ நடத்தையில அவங்க தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு பக்குவம் அடைஞ்சிருவாங்க. ஆமா, அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆத்ம ஞானம் பெற்றவர்கள், உயிரறிவு பெற்றவர்களுக்கு, அதுக்கப்புறம் ஆத்ம அனுபூதி பெற்றவர்கள் இருக்கிறாங்க. இந்த இறைநிலை தியானத்துல இருக்கிறவங்க இருக்கவே செய்யறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த உணவு அளிக்கிறதோ தொண்டு செய்யறதோ எல்லாம் சொல்லணும். அது மாதிரி பண்ணோம்னா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நம்முடைய வினை க்ளோப்ஸ் ஆயிடும். நம்ம வினை என்ன ஆயிடும்? ஆமா, அவங்க பார்வை பட்டாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அடியாரை தேடி, ஒரு குருநாதரை தேடி நம்ம சரணடைஞ்சோம்னா சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்து சித்து ஆனந்தம் பெறலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லி, இந்த திருமந்திரனுடைய கதாநாயகனாக இருக்க சொல்லி அந்த திருமூலருடைய பொற்பாதங்களை மீண்டும் மனமொழி மெய்களாலே வணங்கி, 3ஆம் தந்திரத்தில், திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில்
16வது தலைப்பாக இருக்கக்கூடிய வார சரம் அப்படின்ற தலைப்பின் கீழே மொத்தம் 6 பாடல்கள் தர்ம யாதனத்தில் கொடுத்திருக்காங்க. 7வது பாடல் மற்ற புத்தகங்களை கொடுத்திருக்கிறதுனால அந்த 7வது பாடலையும் சிந்திச்சுட்டு நம்ம போறோம். அந்த 7வது பாடலை இன்னைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மற்ற பொழிப்புரைகள்ல மற்ற இடங்கள்ல அது இல்லை. அதனால அந்த தர்ம யாதனத்துல அந்த 7வது பாடல் இல்லாத காரணத்தினால அடியன் மாணிக்க வாசகனார் இயற்றிய புத்தகத்திலிருந்து அந்த 7வது பாடலை இன்னைக்கு நான் பாடுறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயுவிதமும் 16 உலவலி போய மனம் அதை பொருகின்ற ஆதாரம் ஆயுனாலும் முகூர்த்தமும் மாமே ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயுவிதமும் 16 உளவலி போய மனம் அதை போய மனம் அதை பொருகின்ற ஆதாரம் ஆயுனாலும் முகூர்த்தமும் மாமே. இது தர்மயாதனத்தின் அந்த பாட்டு இருக்காது, 7வது பாட்டு. மற்ற புத்தகங்கள்ல இந்த 7வது பாடல் இருக்குது. அந்த பாட்டுக்கு உண்டான விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வார சரம். வாரம்னா கிழமை, சரம்னா மூச்சு. ஒரு கிழமையில அதாவது ஒரு கிழமைன்னு எடுத்துக்கன்னா அந்த கிழமையில எந்த பக்கம் இடது நாடிலேயே வலது நாடிலேயே மூச்சு போகுன்றத ரகசியத்தை நமக்கு சாமி சொல்லி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 கிழமையும் வலது நாசினா வலது மூக்கு வழியா மூச்சு போகணும். சூரியன் உதித்த டைம்ல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும், அதாவது மறுநாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் இந்த வலது நாசில தான் இந்த கிழமையில போகும். வலது, அதாவது சனி, ஞாயிறு, செவ்வாய். வளர்பிறை நாட்கள்ல வியாழக்கிழமையில மட்டும் இடது பக்கம் போவோம். தேய்பிறையா இருந்தா வலது பக்கம் போகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதான் வியாழக்கிழமை உண்டான வித்தியாசம். அப்ப வளர்பிறையில தேய்பிறையான்னு பார்த்து தான் வியாழக்கிழமை முடிவு பண்ணிக்கணும். இது கிழமை, வாரத்துல என்னென்ன கிழமையில எப்படி வலது பக்கம் போகணும். அப்ப இடது பக்கம் என்னென்ன போகணும்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாளும் இடது நாசியில போகும். வியாழக்கிழமை மட்டும் வளர்பிறையில இடது நாசியில போகும். அதான் நினைக்கிறேன். வளர்பிறையில இடது நாசியில போகும். அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த கிழமையில நம்ம எழுத உடனே இது பரிசோதனை பண்ணி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்லையா இருக்குதான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பரீட்சையை நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். சரி, இது வார சரம் பார்த்துட்டோம். இந்த வார சரத்துல ஒரு பாடல், தனியா ஒரு பாடல் வந்தது. என்ன பாடல்னா, இந்தந்த கிழமைக்கு இந்தந்த நாடியில தான் சுவாசம் போகும், இடது மூக்கு வழியா தான் போகும். திங்கக்கிழமைனா இடது மூக்கு வழியா தான் போகும், செவ்வாய்க்கிழமைனா வலது மூக்கு வழியா தான் நாசி போகணும்னு வரையறுத்து சொன்னவர் ஒரு பாட்டுல என்ன சொன்னார்னா, என்னைக்கு நீங்க குருவை பணிஞ்சு இடைகளையும் பிங்களையும் இல்லாம, அதாவது சந்திரகலையும் இல்லாம சூரிய கலையும் இல்லாம சூரிய கலையும் இல்லாம நடுநாடி வழியா சுழுமுனை வழியா பயணிக்கிற ஒரு பெரிய வித்தையை நீங்க கத்துக்கினீங்கன்னா அதுதான் நீங்க உடம்புக்கும் உயிருக்கும் வலு சேர்க்கிற ஒரு செயல்பாடு. அதாவது அதுதான் உபதேசம். குரு உபதேசத்தை குரு கிட்ட கேட்டு நீங்க கத்துக்கணும்ன்ற ஒரு பாட்டு ஒண்ணு சொன்னார். அத முக்கியமான நாள் நீங்க அப்படி சொன்ன ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் இடநாடி வலநாடி பத்தி பேசிட்டு வந்த, சந்திரகலை சூரிய கலையை பத்தி பேசிட்டே வந்த திருமூல நாயனார் குரு உபதேசத்தை பத்தி சொல்றாரு. இப்படி இடதும் வலதும் பார்க்காம உங்களுக்கு சுழுமுனை மார்க்கமாக உங்களுக்கு சுவாசம் சொல்லி தரவர்கிட்ட நீங்க போய் அவங்ககிட்ட குரு உபதேசம் பெற்று அந்த புருவ நடுவுல சுவாசிக்கிற வழியை நீங்க கத்துக்குங்க அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னார். அது குரு உபதேசம். அது பெற்றவங்களுக்கு இந்த ஆயுள் பரீட்சை, இந்த வார சரம் பற்றிய கவலை தேவையில்லை. இடதுல ஒண்ணான்னு வலதுல ஒண்ணான்னு அதெல்லாம் கணக்கே கிடையாது. அப்போ நடுநாடிகளை சுவாசிக்கக்கூடிய வாசியோகம் என்று சொல்லக்கூடிய
அந்த உள்நாக்கு வழியா பயணிக்கக்கூடிய காற்றை மேலே ஏற்றி இறக்கும் இருகாலம் பூரித்து பண்ணக்கூடிய அந்த வித்தையை யார் ஒரு கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் காலத்தை வென்று விடுவார்கள், காலத்தை வென்று விடுவார்கள். அந்த பாடலை நம்ம பார்த்துட்டோம். நேத்து என்ன பார்த்தோம்னா, இடம் வலம் ஓடுற அந்த காற்றை நடுநாடியில செலுத்தி அங்க ஒரு தீபம் முன்னாடி இருக்குது, அந்த தீபத்தை பார்க்கணும், நீங்க பாவிச்சுக்கணும்ன்ற பாட்டை நம்ம பார்த்தோம். அதோட 6வது பாட்டு, இன்னைக்கு 7வது பாட்டு. இன்னைக்கு என்ன சொல்ல வராங்கன்றத அந்த பொழிப்புரையில பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை பார்த்துடுறேன். ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயு விதமும் 16 உலவலி போய மனம் அதை பொறுகின்ற ஆதாரம் ஆயுனாலும் முகூர்த்தமும் மாமே. இப்போ ஆயும் பொருளும் அத இப்போ இந்த தர்மயாதனத்துல அது இல்லாத காரணத்தினால திருமூலர் திருமந்திரம் மூலமும் விளக்கும் முறையும் மாணிக்கவாசகனார் இயற்றிய புத்தகத்துல இருந்து நான் பொழிப்புரை வாசிக்கிறேன். ஏன்னா அப்புறம் நாளைக்கு தேடக்கூடாது இல்ல. ஆயும் பொருளும் அணிமலர் மேல் அது பாடலுக்கான பொழிப்புரை, மாணிக்கவாசகனார் இயற்றியது பொழிப்புரை விளக்கம். ஆயும் பொருளும் அணிமலர் மேலது ஆராய்ந்து அறியத்தக்கதான பரம்பொருள் கண் மலர்களுக்கு மேலாக உள்ளது. வாயு விதமும் 16 உள. இதனை அறியும் மூச்சு பயிற்சியும் 16 விரற்கடை அளவினதாகும். வலி போய மனம் அதை பொறுகின்ற ஆதாரம், இதனை வலிமையாக சென்று பற்றுகின்ற ஆதாரமாக உள்ளவை. ஆயுவு 4 முகூர்த்தமும் ஆமே. ஆயுட்காலமும் தவ யோக தியானமும் கால அளவே ஆகும் அப்படின்னு இந்த பிரிச்சு பதமா சொல்லியிருக்கிறாரு மாணிக்க வாசகனார். இப்ப நம்ம யதார்த்தமா சிகாரம் சைவநெறி பாடசாலையில இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருதுன்ற மட்டும் நம்ம பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆயும் பொருளும் அணிமலர் மேலது ஆராய்ந்து அறியத்தக்கதான பரம்பொருளை கண் மலர்களுக்கு மேலாக உள்ளது. அவ்வளவுதான். முதல் வரியோட பொருள் என்னன்னா, ஆராய்ந்து அறியத்தக்கதான பரம்பொருளுடைய இருப்பிடம் 2 கண்களுக்கு நடுவில் இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. அந்த பரம்பொருளை வாயு விதமும் 16 உலவலி, அப்படிப்பட்ட இறைவனை, அந்த பரம்பொருளை மூச்சு பயிற்சியின் மூலமாக, சுவாசத்தினுடைய சிவகதியின் மூலமாக, அதான் சிவகதி, மூச்சு பயிற்சின்னா சிவகதி, வாயு ஆசி யோகம் சொல்றது, அங்க ஒன்றை வைக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, 2வது வரி என்ன சொல்றதுன்னா, வாயு விதமும் 16 உலவலி. 16ன்னா நீங்க 16 செகண்ட் எடுத்துக்கீங்களா இல்ல 16 நிமிடம் எடுத்துக்கலாம், அந்த கணக்கு கிடையாது. இங்க 16ன்றது 16 விரற்கடைன்னு பொழிப்புரை சொல்லப்பட்டிருக்கு. விரற்கடை அப்படின்னா விரலுடைய அளவு. இப்போ ஆயுள் பரீட்சையில சுவாசம் 6 விரல் கடை ஒருத்தருக்கு வந்து போகுதுன்னு சொன்னா அவங்க 80 வருஷம் உயிரோட வாழ்வாங்கன்னு நம்ம ஒரு உண்மையை பார்த்தோம். மூக்கு பக்கத்துல கையை வச்சு பாத்தீங்கன்னா 6 விரல் இடை, 6 விரல் இடை வரலும் கையை வச்சு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் தான் சுவாசம் ஒருத்தருக்கு வந்து போகுதுன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்நாள் 80. ஆனா ஒரு தியானம் பண்றவங்க, மூச்சு பயிற்சி செய்யறவங்க, பிராணனையே சாப்பிடுறவங்க, அதாவது மூச்சையே சாப்பிடக்கூடியவர்கள் பிராணபானர்கள். அவங்களுக்கு பேர் என்ன? பிராணபானர்கள். பிராணாயாமம் செய்யறவங்களுக்கு பேர் என்ன? பிராணபானன். எந்த பிராணனை பானம் பண்ணணும்? தண்ணி குடிச்சிட்டீங்களா, தண்ணி சாப்பிட்டீங்களா? 2 கேள்வி. தண்ணி சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சீங்களா? உணவு அருந்தினீர்களா, உணவு சாப்பிட்டீங்களா? 2 பாட்டை பிரிங்க. உணவை அருந்துதல்னா நீர் மாதிரி சாப்பிடணும். நல்லா உமிழ்நீரை சாப்பாடு உள்ள போட்டு வாஷ் பண்ணி அத உமிழ்நீரா மாத்தி சாப்பிட்டீங்கன்னா உணவு அருந்துதல் பேர். அந்த சாப்பாடு ரத்தமா மாறும், அது கல்லீரலை பாதுகாத்துக்கும், ராஜ உறுப்புகளுக்கு ரொம்ப. ஏன்னா கிட்டத்தட்ட கிரைண்டருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். கிரைண்டருக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது, அடியன் உட்பட. 32 பல்லு இருக்கு. எத்தனை பல்லு இருக்கு? 32 பல்லுக்கு வேலையே கொடுக்கறது கிடையாது நம்ம.
எப்போ அந்த பல்லுக்கு நம்ம வேலை கொடுக்குறோமோ அன்னைக்கு இறைப்பைக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம். என்னைக்கு இறைப்பைக்கு ஓய்வு கொடுக்குறோமோ அன்னைக்கு ஆயுள் நமக்கு நீடிக்கும். விரதம் இருந்தா மட்டும் போதாது. விரதம் இருந்தா மட்டும் போதாது. அப்ப இறைப்பைக்கு யார் வந்து ஓய்வு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய ஆயுள் நீடிக்கும். இதுதான் ரகசியம், வேற ஒண்ணுமே இல்லை. 3 வேளையும் போட்டு அதை என்ன பண்ணக்கூடாது. உண்மை தெரிஞ்சவங்க உணவை அருந்துவாங்க, உண்மை தெரியாதவங்க உணவு சாப்பிடுவாங்க. நீங்க உணவு அருந்துற கேட்டகரியா உணவு சாப்பிடுற கேட்டகரியான்னு முடிவு பண்ணிக்கங்க. சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அதுதான் வெந்து அதாவது அதாவது என்னது வெட்டி வெட்டி கதை போல பேசி தினம் நித்தம் சோறு தின்னு சாவேன் என்று நினைத்தாய பாரதி சொல்லுவார்ல, நித்தம் சோறு வெறும் சோறை சாப்பிட்டு விதி வந்தா சாவுன்னு நினைப்பிறியா? அந்த மாதிரி. அப்ப விதி வந்தா சாவுன்னா அவங்க சாப்பிடுறவங்க. விதியை மதியால வெல்றவங்க சாப்பாட்டை அருந்துவாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப ஞானிகள் எப்படி சாப்பிடுவாங்கன்னா உமிழ்நீர் ஆக்கி சாப்பிடுவாங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, உணவை அருந்தணும், வாயுவை பானம் பண்ணணும். பானம் பண்ணதுன்னா குடிக்கிறது. எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அது மாதிரி பிராணனும் நம்ம குடிக்கணும். அதத்தான் 2வது வரி சொல்லுது, வாயு விதமும் 16 உல வலி. அப்ப மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய 16 விரல் கடை, அந்த 16 விரல் இடை அளவுக்கு உள்ள இழுத்து சாப்பிடணும். இப்படி யார் பிராணனை பானம் பண்றாங்களோ அவங்களுக்கு சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை. எழுதி வச்சுக்கங்க. யார் ஒருத்தர் சதா மூச்சையே சாப்பிடுறாங்களோ, மூச்சு காற்றையே மெதுவா எடுத்து புருவ நடுவுல வச்சு அழகா இழுத்து நிதானமா சாப்பிட பழகுறாங்களோ அவங்களுக்கு நோய் இல்லை. சதா பிராணாயாமிக்கு நோய் இல்லை. என்னுடைய சாமி, எங்க அப்பா, எனக்கு ஞானபிதா எனக்கு கொடுத்த பிச்சை, அடியேன்னு கொடுத்த பிச்சை, சாமி போட்ட பிச்சை, சிவானந்த பரமஹம்சர் போட்ட பிச்சை. யார் அந்த வித்தையை கத்திருக்காங்களோ அவங்ககிட்ட கேட்டு கத்துக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. படிக்கலாம், திருமந்திரத்துக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கலாம். நீங்க பெரிய பெரிய பட்டங்கள் கூட வாங்கிக்கலாம், வீட்டுல கூட மாட்டி வச்சுக்கலாம். அந்த ரத்தனம், பெரிய ரத்தனம், சித்தாந்த சுடர். ஆனா நீச்சல் அடிக்கிறது எப்படின்ற புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சிட்டீங்கன்றது சர்டிபிகேட் வாங்குறது பெருசு இல்லை. என்னைக்கு களத்துல வந்து நீங்க தண்ணியில இறங்க போறீங்கன்றதுதான் களம். பிராக்டிக்கல் பிராக்டிக்கல். அதான் சிகார சைவநெறி பாடசாலை முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல பாடம் எடுக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா சித்தாந்தம் வேற மாதிரிங்க. மற்ற ஆதீனங்களுக்கும் அதுல நமக்கு அது வேண்டாம். நமக்கு என்ன அனுபவம் சாமி உணர்த்தினாங்களோ அது அப்படியே யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இங்க இந்த பாடசாலைக்கு வந்தீங்கன்னா ஞானம்தான், ஞானம்தான். ஞானத்தை அனுபூதி ஆக்குற இடம் இது. வேலைக்கு சோறு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு திருப்பி சோறு சாப்பிட்டு போற இடம் கிடையாது. இருக்கிற தானங்கள்லயே ஞான தானம் தான் உத்தமமான தானம். அதுக்காக தான் நம்ம பாடசாலையில ஞானத்தை கொட்டி இறைக்கிறோம். ஞான தானம் பண்றது மட்டும் இல்லாம அதை அனுபவப்படுத்துறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். ஞானத்தை கேள்விப்படுறதும் இல்லாம அதை அனுபவப்படுத்தி கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு பசி இருக்குதான் தான் முக்கியம். எத்தனை பேருக்கு ஞான பசி இருக்கு? எத்தனை பேருக்கு தேடல் இருக்கு? எத்தனை பேருக்கு வெறி இருக்கு? வாழ்க்கையில அடிபட்டு 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 நொந்து நூலாகி இனி உடம்பு வச்சிருக்கிறதே வீணுன்னு முடிவு பண்றவனுக்கு நிச்சயம் வாழ்க்கையில இடம் உண்டு, அடுத்த கட்ட நடவடிக்கை வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சாமி ஞானம் கொடுக்கணும்ன்றார். காரணம் என்னன்னா, அவன் வெறுத்துட்டான், இந்த பூமியே எனக்கு வேணாம் போ அப்படின்னு வெறுக்கிறவனு தான் கூப்பிட்டு என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் தான் உனக்கு வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணணும், எம்பெருமான் திருவடியை சுட்டி காமிக்கணும். இது வரைக்கும் நீ பண்ணது மொத்தம் என்கிட்ட கொடுத்துரு, அவ்வளவுதான். நீ பண்ண பாவத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. இனி மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன், உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் உன்னால தீங்கு வராதுன்னு கூட நான் உனக்கு வாசி யோகம் தரேன். அதுதான் மேட்ரு. இந்த சாகாத கலையை நீ கத்துக்கோ. நேத்து வரைக்கும் மிருகமா இருந்துட்ட, விடு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
தேடினவன் மனிதன். ஆமா. இதுக்கப்புறம் நீ புனிதன், அவ்வளவுதான். என்னைக்கு உபதேசம் வாங்கினே அன்னிலிருந்து புனிதம் அடைஞ்சிட்ட, அவ்வளவுதான். ஆமா, இதுதான் அந்த ரகசியம். அப்போ இந்த 2வது வரி என்ன சொல்லுதுன்னா, வாயு விதமும் 16 உலவலி அப்படின்னா பானம் பண்ணணும். மூச்சை எப்படின்னா 16 விரற்கடைன்னா மூச்சை வெளியே விட்டு பார்க்கறது 16 விரற்கடை இல்ல. உள்முகமாக சுவாசத்தை சாப்பிடக்கூடிய வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, பரம்பொருளுடைய இருப்பிடத்தை தேடுறவனுக்கு பரம்பொருளுடைய இருப்பிடத்தை முதல்ல சுட்டி காமிக்கணும். அதான் பொருவ நடு. தேடுறான், ஊர் ஊரா தேடுறான், கோயில் கோயிலா தேடுறான். ஆனா எத்தனை முறை நீங்க பொருவ நடுன்னு சொன்னாலும் ஒருத்தன் வந்து தொட்டு காண்பித்தால் மட்டுமே அந்த அறிவு மேலோங்கி நிற்கும். தொட்டு காண்பிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதை அழுத்தி, இதான் பெருமானுடைய இருப்பிடம், நீ உடம்பளவில் நீ பட்டதெல்லாம் போதும், மனசளவில் நீ பட்ட வேதனையெல்லாம் போதும், எல்லாத்தையும் எராடிகேட் பண்றதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, உன்னை நீயே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உபாயம் இருக்கு. அதுதான் பொருவ நடு. அதான் உபதேசம். அந்த உபதேசம் பெற்ற பிறகுதான் பரம்பொருளுடைய இருப்பிடம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா புரியாது. அது வரைக்கும் நமக்கு புரியாது. ஆயும் பொருளும் அணிமலர் மேலது, ஆயும் பொருளது பொருளும் அணிமலர் மேலது அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கண்ணு ஒன்று இருக்கு. அதான் பொருவ நடு. 3வது கண்ணு. அந்த மலர் இருக்கிற இடம், பரம்பொருள் இருக்கிற இடம். அந்த பரம்பொருளை, அந்த சுடரை நீங்க எப்படின்னா சுவாசத்தை கொண்டு போய் அங்க ஒடுக்கி பார்க்கணும். இந்த புராணன பானம் 16 2வது வரி சொல்லுது, வாயு விதமும் 16 உலவலி போய் மனம் அதை பொறுகின்ற ஆதாரம் ஆயு நாளும் முகூர்த்தமும் ஆகுமே. அதனை வலிமையாக சென்று அங்க போய் யார் பற்றுகின்றார்களோ அவர்களுக்கு மனம் ஒடுங்கும். அந்த மனம் ஒடுங்கின பிறகு சுவாசம் வெளியே போகாது, உள்முகமாக செயல்படும். அப்படி உள்முகமாக செயல்படுற அந்த 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 சுவாசத்தை பருகணும். சுவாசத்தை பருகணும். அதான் சுவாசத்தை பானம் பண்ணணும். ஆமா, அதான் பிராணபானன். அப்ப சும்மா இருக்கிற நேரம் சொல்லல, எப்ப எல்லாம் ஓய்வா இருக்கிறீங்களோ அப்ப எல்லாம் வந்து சுவாசத்தின் மேல கவனத்தை வச்சு மெதுவா 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 காற்றையே சாப்பிடக்கூடிய ஒரு கலையை நீங்க கத்துக்குங்க. அப்ப எப்ப நீங்க மெதுவா சுவாசத்தின் மேல கவனம் வைக்கிறீங்களோ அப்பவே பிரசன்ட் டென்ஸ்க்கு வந்துடுவீங்க. எதிர்காலத்துக்கு போக மாட்டீங்க, கடந்த காலத்துக்கு போக மாட்டீங்க. எப்ப ஏன்னா கவனம் மொத்தம் எங்க இருக்கு? முழுக்க முழுக்க நிகழ்காலத்துல வந்துடும். அப்ப நிகழ்காலம் எல்லாம் மனமே. இங்க வரதராஜ பெருமாள் அப்படிதான் சொல்லுவாங்க, ஆண்டாண்டு திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே. அப்படின்னா மனம்தான் நிகழ்காலம், எதிர்காலம் சிவபெருமான். 3 காலத்தையும் பிரிச்சுக்கலாம். வாழ்க்கையில 3 காலம் பிரிங்க. கடந்த காலம் ஃபுல்லா ஆணவம். நான் பண்ணேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் வெட்டினேன், குத்துனேன், நான் இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாது, நான் தான் உனக்கு சோறு போட்டேன், என்னாலதான் நீ வேலை வாங்கினேன். இதெல்லாம் நானுன்ற திமிரு. கடந்த காலத்தை பேசுறதே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நிகழ்காலத்தில் இருக்கிறது மனத்தினுடைய வெளிப்பாடு, நாராயணன். கடந்த காலத்தினுடைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்கிறது பிரம்மாவுடைய இயல்பு. நிகழ்காலத்துல இருக்கிறவன் மனம், அதாவது நாராயணன். எதிர்காலத்துல கணிக்கிறவன் சிவபெருமான். ஏன்னா இவனுக்கு 2 பேருடைய வாக்கையும் பார்த்தத நானையும் தானையும் பார்த்தா வாழ்க்கையை மாத்துறாரு சாமி. அப்ப நான் என்கிற நிலைமையும் தான் என்கிற நிலைமையை வச்சுதான் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது வாழ்க்கை எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறதுனா, நீங்க செய்யற கர்மா நன்மை தீமையை பொருட்டு, புண்ணியத்தின் பொருட்டு எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது. அப்போ 3 காலத்துல கடந்த காலம் ஆணவமாகிறது, அதான் பிரம்மா கூறியது. நிகழ்காலம் நாராயணனுக்கு உரியது, எதிர்காலம் சிவபெருமானுக்கு உரியது. அப்ப எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவன் யாருன்னா சாமி தான். அப்போ வாழ்வை மாத்துறது யாருன்னா சாமி தான். ஐயோ நான் இவ்வளவு வேதனைப்படுறேனே அப்படின்னா தர்மத்தை செஞ்சு இறைவன்கிட்ட ஒப்பு கொடுத்து யார் ஒருத்தர் நிகழ்காலத்துல பூசை செய்யறானோ
அந்த பூசையை ஏற்றுக்கொண்ட இறைவன் என்ன பண்ணா எதிர்காலத்தை வடிவமைக்கிறான். அப்போ எதிர்காலத்தை வடிவமைக்கிறது யாருன்னா சிவபெருமான். உன் ஆணவத்துக்கு உன் உடம்பால செஞ்ச பாவம், மனசால செஞ்ச பாவம் பூசையில என்ன ஆகும்? இந்த 2 பாவம் அறுத்து அவன் என்ன பண்ணுவான்? எதிர்காலத்தை உன்னை டிசைன் பண்ணி கொடுப்பான். அவன் தான் சிவபெருமான். ஆனா சோதிக்கிற கடவுள் அவனுக்கு பேரு. சோதிக்கிறார் என்ன? என்ன இப்படி சோதிக்கிறாரு? சத்தியமா அப்படி இல்லவே இல்லை. சத்தியமா அப்படி இல்லை. சோதிக்கிற கடவுள் இல்லை. அவ்வளவு வினையில நம்ம மூழ்கி போயிருக்கிறோம். இருள்ல மூழ்கி போயிருக்கிறோம். அவ்வளவு துக்கத்துல மூழ்கி போயிருக்கிறோம். இருட்டு வந்து நம்மள சூழ்ந்து இருக்குது. சூழ்ந்து இருக்க இருட்டுல இருந்து நம்ம மீண்டு வரணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப குருவர்கள் துணையினால நம்ம பூசையை செய்ய ஆரம்பிச்சு வினையை அறுக்கிறோம். வினையை அறுத்து 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 ஒரு முறை வெளிச்சம் வந்துச்சுன்னா வெளிச்சம் வந்துதான். ஒன்ஸ் லைட்டட்னா லைட்டட் தான். துக்கம் ஓடியே போயிடும். பூசையை செஞ்சு 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 பக்தியில மூழ்கி 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 ஒரு நாள் சத்தியமா அந்த எதிர்காலம் வெளிச்சம் வரும். வாழ்க்கையில வெளிச்சம் வந்த உடனே இருட்டு என்ன பண்ணிட்டோம்? பறந்ததே போயிடும். அன்னைக்குதான் நமக்கு பிறந்த நாள். என்னைக்கு நம்மளுக்குள்ள வெளிச்சம் வருதோ அன்னைக்குதான் நமக்கு பிறந்த நாள். என்னைக்கு நம்ம சுய அறிவு பெறுகிறோமோ அன்னைக்குதான் நமக்கு வெளிச்சம் வந்த நாள். அப்போ பரம்பொருளின் இருப்பிடத்தை முதல் வரியில சொன்ன திருமூல நாயனார் 2வது இடம் என்ன சொல்றாருன்னா, வாயு விதமும் 16 உளவலி. அப்போ 16 விரற்கடை உள்ள அந்த வாயுவை சுவாசம் பண்ணி பானம் பண்ணக்கூடிய வித்தையை கற்றுக்கொண்டு அந்த ஆதாரத்தை நாம் பொருள் நடுவில் நிறுத்தக்கூடிய போய் மனம்னா மனத்தை கொண்டு அங்கு நிறுத்தக்கூடிய ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் அங்க ஒரு பெரிய முகூர்த்தம் ஏற்படும். அதுதான் என்னது? சாந்தி முகூர்த்தம் மாதிரி. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய வித்தையை நாம் கற்றுக்கொள்ளலாம். கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மும்மூர்த்திகள் எல்லாருமே வெளியே தான் கொண்டு போவாங்க. அவங்களுடைய இயல்பே வெளியில கொண்டு போறது தான் மனசை. கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா சாமியும் உள்ள கொண்டு வந்து நிறுத்தும். 2ம் போராட்டம் தான். அதான் சுந்தரர் சொல்றாருல்ல, அகத்தும் இல்லை புறத்தும் இல்லை எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் அப்படின்னு சொல்றாருல்ல. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பாட்டுல வரும். அந்த வரியில வரும்போது சொல்லுவார், என்ன உள்ளேயும் வச்சிருக்க மாட்டேற, என்ன வெளியும் வச்சிருக்க மாட்டேற, என்ன உள்ளேயாவது ஒன்றை விடுறியா? அதுவும் இல்லை. 5 பூதங்களையும் ஒடுக்கி நான் பாட்டு ஏகாந்தமா பொருள் நடத்த பார்த்துட்டு ஓம்ன்ற சத்தத்துல அப்படியே ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் ஒன்றை விட மாட்டேன்ற. சரி, வெளியிலயாவது இருக்கிற போகங்களையாவது எனக்கு கொடுக்குறியா? 4 பேரை போல நானும் இதுல தொய்த்து அதுல தொய்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர்றதுக்கும் என்ன இல்லை? அங்கேயும் சுதந்திரம் இல்லை. அதான் சொல்றேன், அகத்தும் இல்லை புறத்தும் இல்லை. என்ன ஒன்னும் உள்ளேயாவது வாழ விடு, இல்லைன்னா வெளியாவது வாழ விடு. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. ஒன்று உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருக்கு, இல்ல வெளியில வந்து வாழறதுக்கும் வாய்ப்பு. 2ம் கட்டான்னு சொல்லுவாங்க. நபும் சகம். இதுக்கு பேர் என்ன? நபும் சகம். நாம எல்லாம் அலிதான். அப்போ அங்க ஒரு முகூர்த்தம் ஏற்படும்ன்றார். இந்த ஜீவ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் ஆயு 4 முகூர்த்தமுமாமே. யார் ஒருத்தர் பரம்பொருள் இருப்பிடத்தை தெரிந்து சுவாசத்தை கொண்டு அங்கு ஒடுக்கி பிராணனை பானம் பண்ணி மனத்தை அங்கு நிறுத்தி தன்னில் தானே அடங்கி நிற்கின்றார்களோ அந்த மனமே, அடங்கிய மனமே குரு. அந்த குரு தான் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவாரு? நந்தியா மாறி சிவபெருமான் திருவடியில கொண்டு போய் சேர்ப்பார். இந்த அடங்குற மனம் எல்லாம் குருவாயிடும். அதாவது வெளியே கொண்டு போய் சேர்க்கிறது அடங்காத மனம். நம்மள வெளியில கொண்டு போய் புறப்பொருள்ல நிக்க வச்சு நிலையில்லாத பொருள் எல்லாம் காமிச்சு ஏமாத்துதுன்னு சொன்னா அது அடங்காத மனம். இந்த புறப்பொருள் இருக்கிறதெல்லாம் மாயைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு பேதலிச்சு விரக்தி அடைந்து வேதனை அடைந்து இனி வாழ்றது வீணுன்ற ஒரு நினைப்புக்கு வந்து அதுக்கப்புறம் குருநாதரை சந்திச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி தனக்குள்ள வந்து நிற்கும் போது சார்ஜ் அதிகமா ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா செலவாகல இல்ல, செலவாகல இல்ல, சக்தி விரயமாகல இல்ல. அப்ப மனம் அடங்குற மனம் வந்து குருவாயிடுது. சொல்ல கேட்கும். உனக்கு தேவையா, உனக்கு தேவையா, உனக்கு தேவையா? நான் அப்பவே சொன்னேன் விரும்பாதன்னு. ஏன்னா அது எத்தனை முறை சொன்னாலும் இந்த மனம் என்ன பண்ணாது. சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கொண்டாந்து இது மாயை, இது இப்படிதான் துன்பத்தில் தான் முடியும். இறைவனை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது, நிம்மதி தர முடியாது. அப்ப இறைநிலைக்கு வந்துடணும். எல்லா உயிரும் சரி.
நீங்க பாக்குற இந்த புவன தனு கரண புவன போகங்கள், தனு கரண புவன போகங்கள் எல்லாமே சரி, இந்த உயிர்கள் துய்ப்பதற்காக தான் இறைவன் அனுப்புனாரு. ஆனா வந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த ஹாஸ்பிட்டலே பிடிச்சின்னு உட்காந்துருக்கூடாது. நர்ஸ் நல்லா இருக்கிறாங்க, டாக்டர் நல்லா இருக்கிறாரு, எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஏசி இருக்கு, வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு, பிளைட் இருக்கு, எல்லா சௌகரியமும் இருக்கு அப்படின்றதுக்காக மருத்துவமனையிலே நம்ம இருந்துடக்கூடாது. அதான் சித்தாந்தம் சொல்லுது. இது வந்து வினையை தீர்க்க வந்த இடம். இந்த இடம் எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம வினையை கழிக்க வந்திருக்கோம். அது மறுபிறப்பு வேணாம், பட்டதே போதும், அதுல தெளிவடையணும். அதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வந்த இடத்துல வந்து இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குன்னு உட்காந்துருக்க முடியுமா? அதான் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குன்னு உட்காந்துருக்க முடியுமா? அப்படிதான் இந்த பணக்காரர்கள் எல்லாம் இந்த பணம் தேடி, அதாவது இறைவனை தவிர நிலையில்லாத பொருளை சேர்த்து வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹாஸ்பிட்டல் தான். நிலையானது இறுக்கி பிடிச்சவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. எது நிலையான சொத்து எதுன்னு தெரியும். செல்வ நெடுமாடம் செல்வ நெடுமாடம் சென்று சேர்நோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்தலை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. தன்னை அறிந்தவர்கள் பணக்காரர்கள், தன்னை அறியாதவர்கள் பிச்சைக்காரர்கள். அவ்வளவுதான். ஏன்னா பிச்சைக்காரனா யாசகம் பண்ணினே இருப்பான். அது வேணும், இது வேணும், அதை பார்த்து ஆசைப்படுவான், இதை பார்த்தா. அப்ப பிச்சைக்காரன் தான் ஆசைப்பட்டுனே இருப்பான். பணக்காரன் இருப்பிடம் தெரிஞ்சவன் பணக்காரன், தனக்குள்ள இருக்க சொத்தை கண்டுபிடிச்சவன் பணக்காரன். அப்ப எது செல்வம், எது சொத்து, எது நிலையானது, எது புண்ணியம் அப்படின்னு கண்டுபிடிச்சவன் பணக்காரன். எது அசத்து, எது சத்து, எது அசத்து, எது சத்து, எது அசத்து, இந்த உண்மையை கண்டுபிடிச்சவன், சத்தை கண்டுபிடிச்சவன் பணக்காரன். சத்து சித்து ஆனந்தம். உள்முகமா பயணிக்கும் போது சத்தை கண்டுபிடிப்பான். சத்துன்னா உயிர், அதான் சொத்து. பசு அதை கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இருக்கிற சித்து, அதான் சிவன். அப்ப சத்தையும் சித்தையும் கண்டுபிடிச்சவன் ஆனந்தத்துல நிக்கிறான். அதனால சச்சிதானந்தம். அவனுக்கு பேர் என்ன? சத்து சித்து ஆனந்தம். இது உள்ள வர்றவனுக்கு. வெளியே போறவனுக்கு வெளியே போறவனுக்கு உள்ள வர்றவனுக்கு சத்து சித்து ஆனந்தம். சரிங்க, சிவபெருமானுடைய பெரும் கருணையினால உள்ள வந்துடுறான், குரு உபதேசத்தெல்லாம் உள்ள வர்றான். வெளியே போறவனுக்கு சத்து செத்து காட்டுக்கு போயிடுவான். சத்து செத்து, அதாவது சத்து போறதும் ஒண்ணுதான், செத்து போறதும் ஒண்ணுதான். என்ன அடக்கம் எப்ப எடுக்க போறீங்க பாடின்னு கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நல்லாதான், ஆமா, நேத்து வரைக்கும் நல்லா தாங்க இருந்தார், நல்லா தான் பேசிட்டு இருந்தார். கடைசி கால் கூட என்கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தாரு. சொல்லலாம், செத்துட்டு எடுக்கத்தான் சொல்லுவாங்க. என்ன எடுக்க சொல்லுவாங்க? எடுக்கத்தான். அப்ப சத்து செத்து காட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையான சுடுகாடு பூர்வ மத்தியம் தான். எங்க அப்பா ஆடுற இடம் சுடுகாடு தான். அப்பன் ஆடுமிடம் ஆலங்காடே, எங்க அப்பன் ஆடுமிடம் ஆலங்காடே. அதுதான் காடு. அப்ப செத்து போக வந்திருக்கிறோமா, சத்து பிடிக்க வந்திருக்கிறோமா? இதுதான் ரகசியம். உங்களுக்கு சத்து வேணுமா, செத்து போக போறோமா? அப்ப இந்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? திருவள்ளுவர் கருணையினால இந்த 7வது பாட்டுக்கு இவ்வளவு பொருள் இருக்கு. அப்போ யார் ஒருத்தர் தியானம் பண்றாங்க, தியானம் பண்ற நாளும் வாழ்நாளும் ஒண்ணுன்னு இங்க பொழிப்புரையில சொல்றாங்க. அதாவது ஆயுட்காலமும் தவ யோக தியானமான கால அளவே ஆகும். அப்போ வாழ்நாள்ல யார் ஒருவர் இப்படி அடங்கி நிக்கிற காலம் மட்டுமே ஆயுட்காலம். மத்த காலம் எல்லாம் வீணான காலம். மத்த காலம் எல்லாம் வீணான காலம். தன்னில் ஒன்றி நிக்கிற காலம் மட்டுமே மேலான காலம். தன்னில் இருக்கிற பொருளை உணராம வெளியில இருக்கிற பொருள் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு போற காலம் எல்லாம் ரொம்ப மோசமான காலம், மாயையினுடைய காலம். அப்போ இது முறையா நம்ம சாமி வந்து சுட்டி காமிச்சு பெரும் கருணையினால இந்த உள்முகமா நுழையிற ஒரு வித்தையை நம்ம கத்துக்கணும். அப்போ பரம்பொருளுடைய இருப்பிடம் முதல் வரி சொல்லுது, ஆயும் பொருளும் மணிமலர் மேலது. அந்த மேலதுன்னா 2 கண்ணுக்கு மேல இருக்குது, நடுவுல இருக்குது. அதுக்கு பரம்பொருள்னு பேரு. அந்த பரம்பொருள்ல சுவாசத்தின் மூலியமா வந்து போற அந்த எப்படி சுவாசமே இறைவனுடைய இருப்பிடு தானே, உள்ள வந்து போறாரு இல்லையா? அத மனசை வெளியில விட்டு வியாபிச்சு செத்து போகாம உள்ள ஒடுக்கி பிராணாயாமம் செஞ்சு பிராணனை பானம் பண்ணக்கூடிய பெரிய கலையை கத்துக்கிட்டோம்னா அதுக்கு குரு உபதேசம்னு பேரு.
அந்த குரு உபதேசத்தை பெற்று வாயுவை வெளியே போக விடாம, மனத்தை வெளியே போக விடாம, ஆதாரத்துல நிறுத்தக்கூடிய மிக அற்புதமான கலையை கத்தவனுக்கு அற்புதமான முகூர்த்தம் நடக்கும். ஆயு நாளும் முகூர்த்தமும் மாமி. அவனுக்கு ஒவ்வொரு நாளும் முகூர்த்தம் தான். எப்போ வேணாலும் போய் கதவை சாத்திக்குவான். போர் அடிக்குதுன்ற ஒரு வாசி யோகிக்கு போர் அடிக்குதுன்ற வார்த்தை சொல்லவே மாட்டார். இக்கட்டான சூழ்நிலை உட்கார விட்டாலும் அவர் டக்குன்னு கண்ணு 2 கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு ஒரு நண்பருக்காக ஒரு 1 மணி நேரம் காத்திருக்கிறாருன்னா அந்த 1 மணி நேரத்தை கூட அவர் பயனுள்ள விதமா மாத்திக்குவார். எங்கேயாவது போவாரு, இந்த 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னா அந்த 1 மணி நேரத்தை கூட வாசி யோகம் செஞ்சு என்ன பண்ணிக்குவாரு, அழகா நடுவுல பொருள் நடுவுல கண்ணை கொண்டு போய் நிற்க வச்சு அற்புதமான நேரமா மாத்திக்குவார். ஏன்னா ஒரு கணம் கூட வாசி யோகிகள் உண்மையான பிராணாயாமம் கத்துக்கினவங்க வீணாக்க மாட்டாங்க. கோடுமானவர்களும் கதி எடுக்குது. அத கதினா சிவகதி. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்னுடைய தீவினை மாலும், சிவ சிவ என்னுடைய தேவரும் ஆவார். சிவ சிவ என்ன சிவகதி தானே. அந்த சிவகதி தான் குரு உபதேசம். நீ என்ன கதி அடைவியோ, நல்ல கதி அடைவியோ, பதட்டப்பட்டு தூக்கம் இல்லாம சாவியோ, அந்த சாபம் விட்டுறாங்கல்ல. அப்ப கதி அற்றவர்களுக்கு தூக்கம் வராது, கதி அடைந்தவர்களுக்கு தூக்கம் வரும். அதான் நற்கதி. நற்கதி தருவாய் சிவபெருமானே, நல்ல கதி. அந்த கதியை குரு உபதேசமா பெற்றுக்கணும். பெறும்போது நம்ம என்ன பண்ணலாம், அவகதி பெறாம சிவகதி பெறலாம். அப்ப சிவகதி அடைந்தவர்களுக்கு சிவகதி தானே அப்படின்றார். அப்ப சிவ சிவன்னு சொன்னா சிவகதி தான். அப்ப சிவ சிவன்னு சொன்னா இயல்பாகவே மூச்சு என்ன பண்ணும், உள்ள வந்து ஒடுங்கிடும். அப்புறம் பேசாத மந்திரத்துக்கு போகணும். ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொன்னோம்னா 3/4 இல்ல 1/4 தான் பலன் தரும். அதே மந்திரத்தை உள்ளுக்குள்ள சொன்னோம்னா முழு 100% பலன் தரும். வாய் விட்டு சொல்லக்கூடாது மந்திரத்தை. சிவசிவன் உச்சரிக்கிறது போல சிவசிவன் நினைச்சு பாருங்க, பலன் ஜாஸ்தி. அப்ப சிவசிவ என்ன சிவகதி தானே, இதான் ரகசியம். சரி, அப்போ இந்த முகூர்த்தமும் அப்படின்ற கடைசி வரைக்கும் ஆயும் நாளும் முகூர்த்தமும் ஆமே. அது என்ன முகூர்த்தம்? ரெண்டும் நல்ல முகூர்த்தம். அந்த ஆதாரத்துல போய் பொருந்துற நேரம் இருக்குல்ல, அதான் முகூர்த்தம். முகூர்த்த நேரம் அதுதான். முகூர்த்த நேரம் நாழி ஆயிருது, முகூர்த்த நேரம் முடியுதுன்றாங்களா, அதுதான். அதான் முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம்ல, காலையில் 4:06 அந்த மாதிரி நேரங்கள்ல அழகா உட்காந்து புரு நடுவுல இந்த ஜீவன் ஆக இருக்கக்கூடிய ஜீவ ஆத்மாவையும் பரம்பொருள் இருக்கக்கூடிய புருவ மதில் இருக்கக்கூடிய பரம ஆத்மாவையும் கொண்டு போய் நிறுத்தி கல்யாணம் பண்ணி விட்டுறணும். இதுக்கு பேர் தான் கல்யாணம். மற்றதுக்கெல்லாம் கல்யாணம் கிடையாது. அது கல்யாணமே கிடையாது. உண்மையான கல்யாணம் இதுதான். ஜீவ ஆத்மா, அதாவது ஜீவன் ருத்ரனை கொண்டு போய் மேல நிறுத்தணும். மேல நிறுத்தி வச்சதுதான் அதான் உண்மையான திருமணம். பரம்பொருளுக்கும் அறிவாகிய இறைவனுக்கும் அன்பாக இருக்கக்கூடிய மனத்துக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் உண்மையான கல்யாணம். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. இதை அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன். எந்த வீட்டை கட்டணும், எந்த கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், இந்த கல்யாணத்தை தான் பண்ணணும். புறத்து நடக்கிறதுலாம் கல்யாணம் கிடையாது. அது காரிய காரணத்துக்காக நடக்குது. ஒரு காரியத்துக்காக ஒரு காரணத்துக்காக நடக்கிற கல்யாணங்கள், புறத்து நடக்கிற கல்யாணங்கள் இல்லறம் அல்லது நல்லறம் இல்ல. அடியார்களுக்கு உணவளிக்கிறதுக்காகவும் விருந்தோம்பலுக்காக தான் திருமணம். எதுக்கு திருமணம்? ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாடுறது எதுக்கு? விருந்தோம்பலுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. சத்தியமா வேற எதுவும் கிடையாது. வம்ச விருத்தி எதுக்கு பண்றோம்? 21 தலைமுறைக்கு சிவபெருமானுக்கு சேவை செய்யணும். என் புள்ளன்னு நினைச்சேன்னா உனக்கு சத்தியமா தலைமுறை உண்டு. எனக்கு பிறக்க போற குழந்தை நிச்சயம் சிவனடியாரா இருக்கணும். அது 21 தலைமுறைக்கு அது சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா உனக்கு சாமி தருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு திருமணம் எதுக்குன்னா விருந்தோம்பலுக்காக. எதுக்குன்னா அடியார்களுக்கு உணவளிக்கிறதுக்காகத்தான். நல்ல சைவ சமயத்தில் இருக்கவங்களுடைய தாத்பரியம் இதுதான். நீ எவ்வளவு பெரிய சொத்துக்காரனா கூட இரு, வேணாம்னு சொல்லல. உனக்கு திருமணம்னு ஒண்ணு ஆகுதுன்னா எதுக்குன்னா இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கணும். புற நோக்கத்துக்காக இருந்ததுன்னா அது புறத்தார். அப்ப திருமணம் எதுக்குன்னு சொன்னா அடியார்களுக்கு உணவளிக்கிறதுக்கு, பசி ஆத்துறதுக்கு, கஞ்சோ கூழோ. ஆனா இன்னைக்கு பாருங்க, உலகியல் வாசிகளுக்கு தான் புற தேடல் உள்ளவங்களுக்கு தான் இன்னைக்கு, ஆமா, புறப்பொருளை பார்த்து தான் பொண்ணு தராங்க. அது இருக்குதா, இது இருக்குதா, இது இருக்குதுன்னா அதுல ஆன்மா ஞானம் பெற்றவங்களான்னு பார்க்க மாட்டாங்க.
ஞானிகளுக்கோ ஆத்ம ஞானிகளுக்கோ யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, அவன் பிச்சைக்காரன், பரதேசின் தான். ஆனா ஆத்ம அனுபூதியில ஜீவகாருண்யம் பெற்றவர்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். எல்லா உயிரையும் சமமா மதிப்பாங்க. அவங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நாட மாட்டாங்க. ஏன்னா புறப்பொருளை பார்க்கறவங்க ஆத்ம அனுபூதி பெற்றவங்களும் பார்க்கவே மாட்டாங்க. அப்போ உண்மையான சைவத்தில் இருக்கவங்களுக்கு திருமணம் எதிரான்னா இதுதான் திருமணம். அதாவது ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவில் நிக்க வச்சு தனக்குள்ள இருக்கிற இறைவனோட ஒன்றி இருக்கக்கூடிய இரண்டற்ற தன்மை. இரண்டற்ற தன்மை. நீயும் நானுமாய் ஏகபோகமாய். திருப்புகழ்ல வருது இல்லையா? நீயும் நானுமாய் ஏகபோகமாய். அப்படின்னா யாரும் இல்லாம குருவு நடுவுல நீயும் நானுமாய் ஏகபோகமாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒன்றி நிக்கிற பெரிய கலையை கத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் திருமணம். சரி, உலகில் திருமணம் எதுக்குன்னா விருந்தோம்பலுக்காக, அடியார்களுக்கு உணவளிப்பதற்காக, சாதுக்களுக்கு உணவளிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, அடுத்து கோயில் பணிகளை செய்வதற்காக, சரிய தொண்டு செய்வதற்காக, கிரியை தொண்டு செய்வதற்காக, யோகத்தை புரிவதற்காக, ஞானத்தில் பயிற்றுவிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, ஒரு உத்தம புத்திரனையோ ஒரு உத்தம புத்திரியோ பெற்றெடுப்பதற்காக, ஒரு சிவனடியாரை ஈண்டெடுப்பதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணணும், வச்சுக்கணும். அவங்கள தான் நம்ம தொட்டு போச்சு. அதுதான் சைவ சமயம். தொன்மையில் நிறைந்து அதுக்காகத்தான் திருமணம் செஞ்சுக்கணும். வேற எதுக்கும் திருமணம் செஞ்சுக்கூடாது. அப்போ வெளியில இருக்கிற இப்ப சைவ சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் டார்கெட். இதான் டார்கெட். அதுக்காக தான் திருமணம் செஞ்சுக்கணும். மற்றபடி வேற ஒரு காரணத்துக்காக திருமணம் செஞ்சாங்கன்னா அது துக்கத்துல தான் முடியும். புறப்பொருளை பார்த்து வர திருமணங்கள் எல்லாமே புறப்பொருளோடு நின்றுடும். உடம்பு பார்த்து வந்த திருமணம் உடம்போட முடிஞ்சிடும். மனசை பார்த்து வந்த திருமணம் மனசோட முடிஞ்சிடும். என்னைக்கு உயிரை பார்த்து ஆன்மாவை பார்த்து வருதோ அந்த திருமணம் தான் நிலைச்சு நிற்கும். அதுதான் ஆக்கப்பூர்வமான முடிவெடுத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள்ல இறங்கி மிகப்பெரிய களத்துல நிற்கும். அந்த திருமணத்துக்கு பேர் கந்தர்வ திருமணம்னு பேர். ஆமா. சரி, இதுக்காரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமாத நன்றிகளை சொல்லி இந்த ஆயு நாளும் முகூர்த்தமுமான முகூர்த்தன்ற சொன்னதுக்காக இதை நான் இவ்வளவு தூரம் பேச வேண்டியதாகி போச்சு. சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப இந்த 4 வரியும் என்ன சொல்லுதுன்னா பரம்பொருள் இருப்பிடத்தை சொல்லுது. 2வது அந்த பரம்பொருள் மூச்சாக நமக்குள்ள இருக்கிறான். அதை கொண்டு வந்து பொருள் நடுவில் நிறுத்துற கலையை நம்ம கத்துக்கணும். அத மூச்சையே சாப்பிடணுன்ற கலையை சொல்லுது. 3வது மனமாகி வெளியே வியாபிச்சிருக்கிற மனத்தை கொண்டு வந்து ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் நடுவில் நிறுத்தக்கூடிய வித்தையை நம்ம கத்துக்கணும்ன்ற ஒரு விஷயம். அப்போ தவம் பண்ற காலம் தான் உயிர் வாழற காலம். மற்ற காலம் எல்லாம் வீணான காலங்கள் அப்படின்னு சொல்லுது. 4வது ஆயு நாள் முகூர்த்தமா. இப்படி யார் ஒருத்தர் ஆதாரத்தை கண்டுபிடித்து விட்டார்களோ அவங்களுக்கு என்னைக்கும் முகூர்த்தம் தான். எப்போ வேணாலும் வீட்டை சாத்திக்குவாங்க. அதான் வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. ஆமா. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சாதுகளுக்கு சாப்பாடு போறதுக்கு தான் இந்த உலகியல் திருமணங்கள். அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், உபசரணை செய்யணும். உண்மையான சிவனடியார்கள் இவங்க தான். சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தவர்கள், திருவடினா எதுன்னு தெரிஞ்சவர்கள், வாழும்போது திருவடி பேர் பெற்றவர்கள், சரியை கிரியை யோகம் ஞானம் தெரிந்தவர்கள், 4 மார்க்கத்தையும் தெரிஞ்சவங்க. அவங்க அடைய வேண்டிய அவங்களுக்கு ரிசல்ட்ல கூலி என்ன தெரியுமா? சாலோகம், சாரூபம், சாயுச்சம், சாமீபம். 4 விதமா போய் இறைவனை அடைவாங்க. நமக்கு அதான் வழி. எப்படி 4 வழி? சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்கு. இறைவனை அடையறதுக்கு 4 வழி இருக்கு. சரியை கிரியை யோகம் ஞானம். இந்த 4 வழி எங்க கொண்டு போய் விடும்னா, ஒண்ணு சாலோகத்துல விடும், ஒண்ணு சாலோகம், சாரூபம், சாயுச்சியம், சாமீபம். சாலோகம், சாரூபம், சாயுச்சியம், சாமீபம். இதுல நீங்க எந்த நிலையை வேணா அடையலாம். சாமிக்கு அருகாமையில் இருக்கலாம், இல்ல சாமியோட 2 கலந்துருக்கலாம், இல்ல சாமிக்கு தொண்டு செய்யலாம், இல்ல தாசனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆக மொத்தம் உங்க விருப்பம் தான். அந்த பரம்பொருளுக்கு நீங்க எப்படி இருக்க ஆசைப்படுறீங்களோ அப்படி உங்களை சாலோகமோ சாரூபமோ சாயுச்சியமோ சாமீபமோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான முகூர்த்தத்தை எப்போ வேணாலும் போய் கதவை சாத்தின்னு எப்படி நம்ம வீட்டை பூட்டின்னு கப்புச்சிப்புன்னு உள்ள உட்காடுறோமோ அதே மாதிரி தவத்திலையும் எப்போ வேணாலும் போய் உட்காரத்துக்கு பழகிக்கணும். ஆமா, அப்படி உட்கார்ந்து பழக பழக தனிமையை எதிர்கொண்டு யார் ஒருத்தர் தன்னைத்தானே எதிர்கொண்டு உருவ நடுவிலே ஐக்கியமாகிறார்களோ அவங்களுக்கு உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். 16,000 பேர் இல்ல, 20,000 பேர் இல்ல, 2 கோடி பேர் இருந்தாலும் அந்த சபையில பேசக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்போ தைரியம் எங்கிருந்து வரும்னா அங்கிருந்தா வரும். அப்படிப்பட்ட பாட்டு தான் இது. இது என்னன்னா தர்ம யாதினம் இதுல இல்லையன்ற ஒரு வருத்தத்துல இன்னைக்கு 7வது பாடல் நம்ம மற்ற புத்தகத்துல இருந்து வாசிச்சிருக்கிறோம். மாணிக்க வாசனர்
பொழிப்பொருளிலிருந்து எடுத்து நம்ம இன்னைக்கு 7வது பாடலை சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை படிச்சிடறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆயும் பொருளும் அணிமலர் மேலது வாயு விதமும் 16 உலவலி போய மனம் அதை பொறுகின்ற ஆதாரம் ஆயு நாளும் முகூர்த்தமும் ஆமே. ஆராய்ஞ்சு அறிஞ்சு திருவடி எங்கன்னு தேடி இருக்கிறவங்களுக்கு இதுதான் திருவடின்னு நம்ம சுட்டி காமிச்சு அவங்கள பக்குவமா உள்ள கொண்டாந்து பதப்படுத்தி திருவடியில இலைப்பார வச்சு வாழும்போதே அவங்கள ஜீவன் முக்தர்களாக மாத்தி முக்தி நெறி, பக்தி நெறி, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியன அண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே அப்படின்ற பாட்டுக்கு இலக்கணமா அவங்கள மாத்தி விட்டோம். நடமாடும் கோயில்களை உற்பத்தி செய்வதுதான் சிகாரம் செய்வநெறி பாடசாலையினுடைய மிகப்பெரிய பங்குன்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின் ரேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்யும். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.